வெல்கம் டு ஷோடஷி ஆஸ்ட்ரோ. அக்டோபர் மாத ராசி பலன்கள் அக்டோபர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, கேது சுக்கிரன் சிம்ம ராசியில, புதன் சூரியன் கன்னி ராசியில, செவ்வாய் துலா ராசியில, ராகு கும்பத்துல, சனி பகவான் மீன ராசியில. சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். அதே சமயம் டிரான்சிட் பார்த்தீங்கன்னா அதாவது கிரக பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார். அதாவது குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி இந்த மந்த் இருக்கு. அதிச்சார பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் இந்த குரு அதிச்சார பயிற்சின்றது எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும், குறுகிய காலமா இருந்தாலும். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவார் 18ஆம் தேதி குரு பகவான். அதே சமயம் அக்டோபர் 24ஆம் தேதி புதன் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறுவார். இதுதான் இந்த மந்த் பாத்தீங்கன்னா பிளானட்ஸோட டிரான்சிட் அண்ட் மேஜர் ஈவெண்ட்ஸ். அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா குருவுடைய அதிச்சார பயிற்சி. அதிச்சார குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டும், குரு பகவான் ஒரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ன்றதும் கண்டிப்பா தெரியும் இந்த குரு அதிச்சார பயிற்சியில. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம், குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புதுசா அப்லோட் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அக்டோபர் 2025. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருப்பாரு மிதுன ராசியில, சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து 9ஆம் வீட்டுல. 10ஆம் வீடு ரொம்ப பலமா இருக்கு, புதன் சூரியன் 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 11ஆம் வீடு லாபஸ்தானத்துல செவ்வாய், 3ஆம் வீட்டுல ராகு, அர்த்தாஷ்டமஸ்தானத்துல சனி பகவான். இதுதான் பாத்தீங்கன்னா மாதம் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸோட பொசிஷன்ஸ். இதுல 9ஆம் வீடு ரொம்ப பலகீனமா இருக்கு. அதாவது சுக்கிர பகவானும் கேதுவும் சேர்ந்து 9ஆம் வீட்டுல இருக்காங்க, தகப்பனாருடைய ஸ்தானத்துல. அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவுடைய ஹெல்த்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயம் லாங் டிராவல் பண்ணும்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தூர பயணம் மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. மற்றபடி பிகினிங் ஆஃப் தி மந்த் பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குருவுடைய பார்வை ராசியிலேயே இருக்கு. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு ரொம்ப பலமா இருக்கு. புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கு. புதன் 10ஆம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு. தனுசு ராசிக்கு சூரியன் பாக்யாதிபதி, புதன் 7ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி. ரெண்டு பேரும் சேர்ந்து 10ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கெரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட். ஜாப் ஆர் பிசினஸ் ரெண்டு இதுலயுமே, குறிப்பா மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம்னு சொல்லலாம். அதாவது சினி ஃபீல்டு, சோஷியல் மீடியா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் டைம். யூடியூப் மாதிரியான ஃபீல்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட். செவ்வாயும் 11ஆம் வீட்டுல ரொம்ப பலமா இருக்காரு. அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட் லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாயால. அதே சமயம் அக்டோபர் 3ஆம் தேதி புதன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவாரு. அதாவது தனுசு ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஆல்ரெடி தனுசு ராசிக்கு 11ஆம் வீட்டுல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இப்ப புதனும் ஜாயின் பண்ணுவாரு. அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட சேர்றாரு. இது ஒரு எக்ஸலண்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட். குறிப்பா கெரியர்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். யாராவது சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் புதனும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் கெரியரை பொறுத்தவரையும். பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பா. அதே சமயம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவானும் 10ஆம் வீட்டுக்கு மாறுவார். அதாவது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். சுக்கிரனுக்கு 10ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். பட் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பார். அதாவது சுக்கிர பகவான் புதனுடைய வீட்லயும், புதன் சுக்கிர பகவானுடைய வீட்லயும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சுக்கிரனுடைய நெகட்டிவ் ரிசல்ட்ன்றது அந்த அளவுக்கு தெரியாது. 10ஆம் வீட்டுல நெகட்டிவான பொசிஷன்ல இருந்தாலும் அவருடைய நெகட்டிவ் ரிசல்ட் பெரிய அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா டிராவல்ஸ், டெக்ஸ்டைல் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம் 9ஆம் தேதிக்கு மேல. ஓவராலா பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். அதே சமயம்
அக்டோபர் 17ஆம் தேதி சூரிய பகவானும் 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு மாறுவார். இது சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன். ஆல்ரெடி லாபஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் இருப்பாங்க. இப்ப சூரியன் கூட ஜாயின் பண்ணுவார். 3 பிளானட்ஸ், அதாவது செவ்வாய், சூரியன், புதன் 3 கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல ஒரு எக்ஸலண்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் வந்து 11ஆம் வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் குறிப்பா கவர்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கோல்டன் டைம். கவர்மெண்ட் ஜாப் யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. பட் அதே சமயம் நீச்சபங்க ராஜயோகம் ஆகியிருக்கும். அதாவது சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்கம் ஆயிருப்பாரு. அரசு வேலையில இருக்கிறவங்களும் சரி, அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் சப்தமஸ்தானத்திலிருந்து 8ஆம் வீட்டுக்கு மூவ் ஆவார். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் குரு பகவானை பொறுத்தவரையும். பட் அதே சமயம் குரு பகவானுக்கு உச்ச வீடு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்துல மறைவார். வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன இன்ஜூரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு மறையறதால. அது மட்டும் இல்லாம ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு 18ஆம் தேதிக்கு மேல பேச்சிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே சமயம் குரு பார்வை தனுசு ராசிக்கு 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 12ஆம் வீட்டை பார்ப்பாரு. இது டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதால குடும்பத்துல இதுவரையும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். குறிப்பா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் 2ஆம் வீட்டை பார்க்கறாரு. ஒரு சடன் அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கலாம். அதே சமயம் 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பாரு. தாய் வழியில ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். தாய் மூலியமாகவோ இல்லைன்னா தாய் வழி உறவுகளாலேயோ ஒரு லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். வண்டி வாகன யோகம் அப்படின்றது அமையும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதால. பொருள் சேர்க்கை அப்படின்றது ஏற்படும் இந்த டைம் பீரியட்ல. குருவுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா பலம் அதிகம். அதே சமயம் 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பாரு. தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் பீரியட். சொந்த வீடு வாங்கணும் அந்த மாதிரி பிளான் பண்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 18க்கு மேல ஓவராலா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். பட் அதே சமயம் டிராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்துல குரு மறையறதால. அக்டோபர் 24ஆம் தேதி துலா ராசியில இருக்கிற புத பகவான் விருச்சிக ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு மாறுவார். இது புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன். கொஞ்சம் செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். குருவுடைய பார்வை வந்து 12ஆம் வீட்டுல இருக்கு, புதன் மேலையும் விழும். பட் இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் இந்த டைம்ல. மந்த் எண்ட்ல கெரியர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்றது தெரியலாம். ஜாப் ஆர் பிசினஸ்ல மாத கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒரு 24ஆம் தேதிக்கு மேல. மத்தபடி ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் தான். பிகினிங் ஆஃப் தி மந்த்லயே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே சமயம் ஒரு 17ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான டைம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 2025. இதுவரையும் நீங்க கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையிலான 1 மந்த்துக்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சார பலன்கள் வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஜாதக கட்டம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கோச்சார பலன்கள் நெகட்டிவா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் தசாபுக்தி நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கோச்சாரம் எந்த அளவுக்கு சூப்பரா இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது இப்ப கடகராசி, கும்பராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் அந்த அளவுக்கு சரியில்லை, ஒரு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லலாம் கோச்சாரப்படி பார்க்கும்போது. அதே சமயம் கடகராசிக்காரங்களுக்கும் சரி, கும்பராசிக்காரங்களுக்கும் சரி, அவங்களுடைய சுய ஜாதகத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஏன்னா அவங்களுடைய சுயஜாதகம் தசாபுக்தி நல்லா இருக்கிறதால இதை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் இன்னொரு கேஸ்ல வந்து பார்க்கும்போது, அதாவது ரிஷபராசி, துளாராசிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பட் ரிஷபராசி, துளாராசிக்காரங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு நெகட்டிவான ஒரு தசாபுக்தி நடக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் அதிகமா தெரியும். ஈவன் கோச்சார பலன்கள் நல்லா இருந்தாலும். ஏன்னா தசாபுக்தி பலன்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வேலை செய்யும். கோச்சார பலன்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட்டிவா தான் பார்க்கணும், ஒரு அடிஷ்னலா தான் நீங்க கன்சிடர் பண்ணணும் கோச்சாரத்தை. அதனாலதான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம்.
நம்ம டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் இது மாதிரி அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.